தேவையில்ல காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் சுத்தமாக ஜாம் ஆகிடுச்சு. கீ இந்த மாதிரி சுத்தமாக டர்னே ஆகாமல் இதில் போட்டு உடஞ்சி ஜாம் ஆகிடுச்சு. இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டு, மோஸ்ட்லி இந்த ஹோண்டா சிட்டிலலாம் வந்து இந்த மாதிரி கீழே வந்து என்ன கம்ப்ளைண்ட் வரணும்னா, கீ சுத்தமாக டர்னே ஆகாது. அதுக்கு வந்து நம்ம லாக் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த லாக்கே பிரித்து சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். ஸோ கஸ்டமருக்கு வந்து இந்த கீ உடஞ்சிருச்சு. நம்ம வந்து புதுசாக கீ கட் பண்ணி ரிமோட்டு புதுசாக சென்சார் கீ ஒரிஜினல் கீயே ரெடி பண்ணியாச்சு. கீ இந்த மாதிரி நல்லா டர்னாக ஃப்ரீயாக ஷெல்ஃபு எல்லாமே ஆன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த ஹோண்டா சிட்டிலலாம் வந்து இந்த மாதிரி மாடல்ஸில் வந்து நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்டெக்கப் ஆகி ஓடும். அப்போ நீங்கள் வந்து ஆயில் போட்டாலோ இல்லை ஆயில் போட்டால் ஃப்ரீ ஆகிடும்னு நினச்சி நீங்கள் ஆயில் போட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கலட்டி நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நியூ லாக் மாற்றணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கும் இதே போல் ஏன்னா லாக் சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணணுன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்